வெள்ளிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆதவ் அர்ஜுனா கட்சியின் மிக முக்கிய தூணாக கருதப்படுகிறார். அரசியல் உத்திகளை வகுப்பதிலும் தேர்தல் களத்தை ஒருங்கிணைப்பதிலும் நிர்வாக திறமையை நிரூபித்த ஆதவ் அர்ஜுனாவிடம் தற்போதைய சூழலில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் பொறுப்பை முழு நேரமாக ஒப்படைத்தால் காவல்துறை நிர்வாகம் இன்னும் வேகம் பெறும் என்று தாவேக்காவின் உயர்மட்ட குழு கருதுகிறது. தற்போது பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையை கவனித்து வரும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு உள்துறையை சிங்கிள் போர்ட்போலியோ, அதாவது தனி ஒரு இலாக்காவாக மட்டும் வழங்கி காவல்துறையை சீரமைக்கும் முழு அதிகாரத்தையும் வழங்க முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தினசரி எழும் குற்றச்சம்பவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி குற்றவாளிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வழிவகை ஏற்படும். இந்த அதிரடி அமைச்சரவை மாற்றம் மிக விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்றும், இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் சட்டம் ஒழுங்கு விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தாவேக்கா தலைமை வியூகம் வகுத்து வருவதாகவும் கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.